விஜய் தாத்தா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறமா நம்ம காவேரிக்கு நம்ம மனசுல என்ன இருக்குன்றத புரிய வைக்கணும். ஏன்னா டாக்டருமே அதே தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கிளியரா இத பத்தி பேசிடலான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பேசுறதுக்காக போக, ஆனா காவேரியோ வெண்ணிலாவை மறுபடியுமே தாத்தா அவ்வளோ சொல்லியுமே விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா, அப்பனா என்னை விட அவங்களுக்கு வெண்ணிலா தானே முக்கியமா போயிட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்க மட்டும் என்கிட்ட வந்து உன்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடுச்சு, இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இந்த காவேரி யாருன்றதை அவங்க பார்ப்பாங்கன்னு கடுப்போட நின்றுட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து விஜயும் ஃபர்ஸ்ட் காவேரி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் தான் பாக்குறாங்க. ஆனா என்ன, அதுக்கு முன்னாடியே காவேரி கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்க. ஆனா காவேரியோ என்ன பேசினாலும் சரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காவேரி தான் என்ன சொல்ல வரும்ன்றத கூட கேட்காம தான் மேல இவ்வளவு கோவமா நடந்துக்கிறத பார்த்த விஜயும், இந்த ஆர்வ கோளாறுக்கெல்லாம் நம்ம சொல்லி எதையும் புரிய வைக்க முடியாது, நம்ம எதை பண்றதா இருந்தாலும் நம்மளோட ஆக்ஷன் மூலயமா மட்டும்தான் இவளுக்கு புரிய வைக்க முடியும்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம காவேரி கிட்ட, சரி காவேரி உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல, நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நாளைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போக வேண்டியது இருக்கு, சொல்லப்போனா அது ரொம்பவே ஸ்பெஷலான முக்கியமான இடம், அதனால காலையிலேயே சீக்கிரமா ரெடி ஆயிடுன்னு சொல்ல உடனே இதை கேட்ட காவேரியும், எங்க போறோன்றதை எப்படினாலும் நான் எப்படி கேட்டாலும் சொல்ல போறது இல்ல, ஆனா உங்களோட வெண்ணிலாவை தனியா விட்டுட்டு எப்படி என் கூட வருவீங்க, அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னு மறுபடியுமே பாதியிலேயே இங்க கிளம்பி ஓடி வர்றதுக்கு நம்ம எங்கேயுமே போகாம இருக்கிறது கூட நல்லதுன்னு சொல்ல, ஆனா விஜயோ, நான் வெண்ணிலாவுக்கு ஒரு கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்து அவங்க வெண்ணிலாவை கவனிச்சிருப்பாங்க, அதனால இதுக்கப்புறமா உனக்கும் எந்த டென்ஷனும் இல்லை, எனக்கும் எந்த டென்ஷனும் இல்லைன்னு சொல்ல உடனே இதை கேட்ட காவேரி மனசுக்குள்ளேயே, அதானே பார்த்தேன், நீ எப்படி இருந்தாலும் வெண்ணிலாவை பத்தி மட்டும் தானே கவலைப்படுவ, அதனால தானே என் கூட வரும்போது கூட அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அக்கறையோட ஒருத்தர் அரேஞ்ச் பண்றான்னு சொல்லிட்டு மறுபடியுமே விஜய் எதர்ச்சியா பண்ணதை தப்பான கண்ணட்டத்தோட பார்த்துட்டு இன்னுமே கடுப்போட கோபத்தோட மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட விஜயும், பரவாயில்ல பரவாயில்ல, மைண்ட் வாய்ஸ்குள்ள என்ன இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ, நாளையில இருந்து என்னோட கேம் ஸ்டார்ட், என்ன இந்த மாதிரி தப்பா யோசிச்சதுக்காகவே உன்னை வச்சு செய்ய போற, இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கூலா கிளம்பி போறது மட்டும் இல்லாம ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட மேனேஜருக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி நாளைக்கு காவேரிய இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர போறேன், அதனால அங்க வக்கீலையும் அந்த பேப்பர்ஸையும் கூட்டிட்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு அந்த அரேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம இந்த பக்கம் குமரனுக்கு கால் பண்ணி காவேரிக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நீங்களும் உங்க குடும்பத்தோட இருக்கணும், முக்கியமா யமுனாவும் நிவினும் கூட இருக்கணும், ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கறத காவேரி இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருக்கிறதுனாலயே இந்த சர்ப்ரைஸ் அவளுக்கு செம்மையான சர்ப்ரைஸா அமையணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை நான் நினைச்ச மாதிரியே விஷயம் நடந்துருச்சு, அவ்வளவுதான், காவேரிய நான் லைஃப் லாங் வச்சு செய்வேன் இதே விஷயத்த சொல்லின்னு சொல்லிட்டு அவங்க காமெடியா பேச உடனே இதை கேட்டுட்டு குமரனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம கங்கா கிட்டே இந்த விஷயத்த சொல்ல, அதே மாதிரி கங்காவுமே வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே விஜய் காவேரிக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸை பத்தி பேசுறாங்க. ஆனா என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாததுனால அவங்க எல்லாருமே கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் காலையில விஜய் இந்த மாதிரி காவேரிக்கு முன்னாடியே சீக்கிரமா எந்திரிச்சு அந்த கேர்டேக்கர் கிட்ட எல்லாம் வெண்ணிலாவை எப்படி எல்லாம் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டபுள் செக் பண்ற மாதிரி அவங்களோட மேனேஜருக்கு குமரனுக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி கால் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க லேட்டா எந்திரிச்சு வந்த காவேரியும் விஜய் வெண்ணிலாவோட ரூம்குள்ள இருந்து போன் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு மறுபடியுமே அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ இதை பார்த்த விஜயோ, அவங்க நம்மளை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட போயிட்டு, என்ன காவேரி இன்னுமா நீ கிளம்பாம இருக்க, சீக்கிரம் போய் ரெடி ஆகு, ரொம்பவே லேட் ஆகுது பாரு, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைட்டா உளர உடனே இதை கேட்ட காவேரி, என்ன எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்க உடனே விஜயும், இல்ல நான் ஒரு மீட்டிங் விஷயமா பேசிட்டு இருந்தேன், அதுக்காக எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதனாலதான் இப்ப நீ நடுவுல வரும்போது அந்த வார்த்தை தவறி வந்துருச்சுன்னு லைட்டா காவேரியை சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போக காவேரியுமே ரொம்பவே கடுப்போட தான் ரெடி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் நைட்டே காவேரி அடுத்த நாளுக்கு என்னென்ன ட்ரெஸ் போடணும், என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. உடனே இதை குளிச்சுட்டு வந்து பார்த்த காவேரியும், இந்த ஆள் என்ன இன்னையோட நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவானான்னு சொல்லிட்டு மறுபடியுமே ரொம்பவே காமெடியா விஜய் பத்தி தப்பா யோசிக்க, ஆனா விஜயோ வெண்ணிலா நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு உறுதி பண்ணிட்டு கேர்டேக்கரையுமே அவங்க கிட்ட விட்டுட்டு உடனடியா காவேரி ரெடியானதுக்கு அப்புறமா அவங்கள கூட்டிட்டு அவங்க சர்ப்ரைஸ் பண்ண நினைச்ச ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போன காவேரியோ, இந்த மாதிரி எதுக்காக தேவையில்லாம ஹோட்டலுக்கு சாப்பிடலாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆனா விஜயோ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு லைட்டா அவங்கள சாப்பிட வச்சு டிஸ்ட்ராக்ஷன் பண்ண, ஆனா அந்த பக்கமும் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ண இடத்த எல்லாத்தையுமே விஜய் அப்பப்போ போய் நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியாக அவங்க காவேரியை கூப்பிட்டுட்டு, வா காவேரியை நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே அதே ஹோட்டல்ல இருக்க வேற ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. உடனே அங்க குழப்பத்தோட போன காவேரியும் டோர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க அவங்களோட குடும்பம் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வக்கீல் இருக்கதை பார்த்துட்டு, அப்பனா இந்த ஆள் நம்மள எல்லார் முன்னாடியுமே வச்சு டிவோர்ஸ் பண்ண போறானான்னு சொல்லிட்டு மறுபடியுமே அங்க இருந்து விஜய் கிட்ட காரணம் சொல்லி தப்பிக்க பார்க்க, ஆனா விஜயோ
இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, வா வந்து இந்த பேப்பர்ல சைன் போடுன்னு சொல்லிட்டு போக உடனே ரொம்பவே தயக்கத்தோட பயத்தோட அங்க போன காவேரியும் அந்த பத்திரத்தை எடுத்து படிக்கும் போதுதான் தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி விஜய் டிவோர்ஸ் பத்திரத்துல சைன் போட சொல்லி கூட்டிட்டு வரல, ஆபீஸோட ஷேர் பத்திரத்துல தான் சைன் போட சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்ற விஷயமே. அது மட்டும் இல்லாம விஜய் அவங்கள எம்டி ஆக்கின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு காவேரி அப்படியே ஷாக்கோட விஜய பார்க்க, ஆனா விஜயோ ரொம்பவே கூலா காவேரிய பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க.